பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, என்னென்ன பிரியாணி இருக்கோ, முட்டை பிரியாணி, எல்லா பிரியாணிக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வேற லெவல். இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பார்த்தீங்கன்னா மசாலாவே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை. பஜ்ஜி நம்ம ரெடி பண்ண சூப்பரான வெஜ் பிரியாணி. சண்டே ஃபீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமோட நம்ம மெயின் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம அம்மா பிரியாணி செய்ய போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி செய்ய போகிறாங்க. அதை தான் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. இது ஒரு சில் விளாகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க, இப்போ நம்ம அம்மா வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அது இந்த வீடியோவில் சூப்பராக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்போ நம்ம அம்மா வெஜ்ஜு பிரியாணி செய்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அம்மா எல்லாம் ரெடியாம்மா? ஓகே, எல்லாமே பாருங்கள், எல்லா பொருள் எல்லாமே கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. ஓகே, என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பேக் கேமரா போட்டு. நம்ம வந்து வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், இந்த பொருட்களை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பார்த்தீங்கன்னா மசாலாவே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை. வெறும் ஆர்கானிக்காக தான் இந்த பொருட்களை வச்சு மட்டுமே நம்ம அரைச்சி அதை பேஸ்ட் ஆக்கி இந்த பிரியாணி, அதாவது வெஜ் பிரியாணியில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, அப்புறம் பட்டை, சோம்பு, ஏலக்காய், அப்புறம் கல்பாசி, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வந்து 4 வரமிளகாவை நம்ம சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு ஏலக்காவும் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து தக்காளியும் பார்த்தீங்கன்னா அரைக்கிற பொருள். இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரைச்சி போடுறதுக்கான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரியாணி இலை, கல்பாசி, அப்புறம் இந்த மாதிரி இந்த பிரியாணிக்கு போடுற இது பேர் என்னமோ இது பேர் மிலாடி முக்கு, அண்ணாச்சி முக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய். இதை தாளிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த பொருட்களை வச்சு நம்ம சூப்பராக இன்னைக்கு நம்ம அம்மா பிரியாணி செய்ய போகிறாங்க. செய்யலாமாம்மா? செய்யலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தனியாக அரைச்சிக்கலாம். ஓகே, என்னென்ன பொருட்கள் எப்படி போடுங்க? ஒன்றுனா வரமிளகாய் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, கல்பாசி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம். அதான் இப்போ நம்ம காமிச்ச பொருள் அப்படியே எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி விட்டுற வேண்டியதான். இதை தனியாக பேஸ்ட்டாக பண்ணிட்டு தக்காளி தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். ஓகே, இது தனியாக தக்காளி தனியாக அரைச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம். ஓகே, இப்போ நம்ம அந்த எல்லா பொருட்களையும் போட்டு இப்போ நம்ம பாருங்கள் சூப்பராக வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. அதே மாதிரி தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கொலன்னு நல்லா அரைச்சாச்சு. ஓகே, மற்ற வேறு என்ன பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து வெஜிடபிள்ஸ்க்காக கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் பட்டாணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் புதினா இலை, நெக்ஸ்ட்டு தயிர், அப்புறம் நம்ம காமிச்சிருப்போம். அந்த பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அம்மா வந்து அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டாங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஆனால் குக்கரில் செஞ்சாலும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி வேறு லெவலில் இருக்க போது. ஏன்னா நம்ம எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ணல. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து குக்கர் காஞ்சிருச்சு. ஊற்றுங்க. ஆயில் கொஞ்சம் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றுங்க. நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து வேற மாதிரி இருக்கும். நெய் பாருங்கள், அப்படியே நம்ம உள்ளே ஊற்றினோன்னு எப்படி டிசால்வ் ஆகுதுன்னு வேற மாதிரி வரும். அப்படியே வந்து அப்படியே கரையுது. ஓகே, அடுத்து என்ன பொருள் போடணும்? இப்போ வந்து ஃபைனலாக வந்து இப்போ நல்லா எண்ணெய் நெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ பிரியாணிக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி இலை, நெக்ஸ்ட் இது என்னது மிலாடி முக்கு, அப்புறம் பட்டை, கிராம்பு, அப்புறம் அண்ணாச்சி முக்கு, அப்புறம் கல்பாசி, ஏலக்காய். இதை மட்டும் நல்லா போட்டு இப்போ நம்ம வதக்க போகிறோம். இதை போட்டோம்னாலே பாருங்கள், இதை வதங்க ஆஹா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆஹா, பிரியாணி அப்படிங்கிற அந்த ஸ்மெல்லுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5-6 பொருட்கள் தான். இதை போட்டு நம்ம வீட்டில் இங்கே செய்கிறோம்னா கீழ் வீட்டிலேருந்து என்ன சவுண்டு, அதாவது என்ன மனம் அப்படிங்கிறது கீழ் வீட்டில் கண்டுபிடிக்கணும். அந்தளவுக்கு மனம் வரும்னா இந்த பொருட்கள் தான். அப்படிதானம்மா? ஆமாம். பெரிய வெங்காயம் போட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த மனம் வந்துருச்சு. அடுத்து பிக் ஆனியன், 2 பச்சை மிளகாய், அதை அப்படியே க்ரீன் சில்லிஸு 2 ஆட் பண்ணிக்கலாம். காரம் நீங்கள் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 5-6 போடலாம். பட் அளவாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு 2ங்கிறது ஓகேவே தான். மினிமம் 2. ஓகே, மனம் வருதுங்க. சூப்பர். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. கரைக்காமல் சூப்பராக ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வருது. உங்களுக்கு கேமராக்குள்ளே வருதா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை டைரெக்டாக நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம்.
2 பெரிய தக்காளி. 2 பெரிய தக்காளி போட்டு அரைச்சிருக்கோம். தண்ணி ஊற்றி அரைச்சிங்களா தண்ணி ஊற்றாமையா? தண்ணி ஊற்றாம தான் இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆஹா, தக்காளி போட்டோன்னே பாருங்களேன் அப்படியே வந்து கலர் மாறிடுச்சு. நம்ம அந்த பவுடர், அதாவது அந்த மசாலாங்கிறது நம்ம எதுவுமே போடல, கலர் பவுடர் கூட நம்ம போட மாட்டோம். அந்த மாதிரி தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி போட்டு ஒரு 1 or 2 minutes பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச பேஸ்ட். மசாலாவுக்கு பதிலாக இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் மெயின் மசாலா எல்லாமே இதுதான் மெயின். ஏன்னா இதை போட்டோன்னே தான் வந்து அசல் பிரியாணி டேஸ்ட்டே வந்து வரும். இதவே நம்ம வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, என்னென்ன பிரியாணி இருக்கோ, முட்டை பிரியாணி, எல்லா பிரியாணிக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வேறு லெவலில் நாக் அவுட் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, அந்த பேஸ்ட்டை போட்டு வந்து 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதினா, மின்ட் லீவ்ஸ், அதை அப்படியே டேரெக்டாக நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மின்ட் லீவ்ஸ் போட்டோம்னா தான் வந்து அந்த அசல் பிரியாணி வரும். மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா தலை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ளேவர் ஆயிடுச்சு. ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்காக கேரட், பீன்ஸ் இந்த ரெண்டுமே வந்து டேரெக்டாக நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ட் மசாலாவே வந்துருச்சு. இவ்வளோ பொருளாக போட்டு செய்யவே தேவையில்லை. பட் ஆனால் இவ்வளோ பொருளையும் போட்டு செஞ்சோம்னா தான் ஒரு வேறு லெவலில் ஒரு பிரியாணி டேஸ்ட் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கிறதுக்கு, அதாவது வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்காக பச்சை பட்டாணி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. வேக வைக்க தேவையில்லை, வேக வைக்காம போட்டுக்கலாம். ஓகே, இதுலேயே போட்டு நல்லா வந்து வெந்துடும். அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது தேவையான அளவுக்கு கல் உப்பு நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த உப்பும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். சீக்கிரம் வந்து காய்கறிகள்லாம் வதங்குறதுக்காகவும் உப்பு வந்து முன்னாடியே போட்டால் நல்லாயிருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் பாருங்க, அந்த நம்ம போட்ட காய்கறிகள், அந்த பச்சை பட்டாணி எல்லாமே எப்படின்னா அந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து இதாகுது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் அந்த பேஸ்ட்டோட. நெக்ஸ்ட்டு வந்து தயிர் 2 ஸ்பூன், 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி பிரியாணி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு 4லேருந்து ஒரு 3 நிமிஷத்து வரைக்குமே நல்லாவே வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம நார்மல் ரைஸ், நம்ம எப்பயுமே நம்ம சாப்பிட்ற ரைஸ் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த ரைஸில் தான் இன்றைக்கி நம்ம இந்த பிரியாணி செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கம்மா? அரிசியை பொறுத்து டபுள் மடங்கு. இப்போ நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோம்? இன்னைக்கு ஒரு அரைப்படி எடுத்துருக்கேன். அரைப்படி எடுத்துருக்கோம்னா அப்போ 1.5 சொம்பு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, இப்போ தான் வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 or 3 மினிட்ஸில் நல்லா வந்து கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நம்ம ரைஸை உள்ளே போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி விசில் விட்டோம்னா வேறு லெவலில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறாங்க. அதுக்காக வாழைக்காய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம வாழைக்காய் வச்சு ஒரு மீன் ஃப்ரை போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் மறக்காம பார்த்து வந்துருங்க. பார்த்துருக்கீங்கன்னா ஓகே, வேறு லெவலு. இப்போ நம்ம வாழைக்காய் பஜ்ஜியும் அப்படியே வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக போட போகிறோம். ஃபைனலாக பாருங்கள் எப்படி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஒரு 5 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம ரைஸை உள்ளே போட்டுடலாம். அரிசி எப்படி உள்ளே போடுங்க. டாடா சரியான ஸ்மெல்லு, சரியான இதாக இருக்குது. ஓகே, அரிசி உப்பு கம்மியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, பத்துலைன்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இந்த டைமில். ஓகே, போடுங்க. செம்மையாக கொதிக்குது. 10 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆயிருமா? 2 விசில் வந்தால் போதும். 10 நிமிஷத்தில் ரெடி. ஓகே, 10 நிமிஷத்தில் வந்து நம்ம சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ நல்லா அரிசியில் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதை மூடி வைக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக? சாப்பாடு கொஞ்சம் பளபளன்னு வரும். ஓகே, நிறைய பிரியாணி கடையில் போடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஓகே, அதை நம்மளும் போட்டோம். சாப்பாடு பளபளன்னு வர்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாமா? விசில் போடுங்க. ஓகே, விசில் போட்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஒரு 2 விசில் 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அப்படியே வந்து அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. பஜ்ஜிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா தேவையான மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ பஜ்ஜியை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி அடுத்த ஷார்ட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இதை ஓப்பன் பண்ணுற ஷார்ட்ஸ் தான் நீங்கள் அடுத்து பார்ப்பீங்க.
பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் பாருங்களேன் எப்படி மேலே நிற்குது அப்படிங்கிறத. செம்மையாக இருக்குது பார்க்குறக்கே. கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுது? செம்மையாக தெரியுது, வேற மாதிரி இருக்குது. அப்படியே பாருங்கள், நம்ம அம்மா ஒரு சூப்பரான ஒரு மிக்சிங்கை போடுறாங்க. ஆல்ரைட் சூப்பர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான வெஜ்ஜு பிரியாணி ஓவர் ஆயிடுச்சுங்க. ஃபைனல் டச்சப்பாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 2 இல்லை ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கீ ஆட் பண்ணிக்கலாம். அடாடாடாடா இப்போ ஒரு மெல்ட் ஆகும் பாருங்களே. இந்த சூட்டுக்கு எப்படி மெல்ட் ஆகுது அப்படிங்கிறத வேறு லெவலில் பாருங்கள். அடாடாடாடாடா சரியான ஒரு லுக்குங்க, சூப்பருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ்ஜு பிரியாணி ரெடி. மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மூடி வச்சு அதுக்கப்புறம் வேறு லெவலில் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சுடுறது அப்படியே வந்து லைட்டாக பார்த்துக்கலாம். பஜ்ஜி வந்து நார்மலாக இதில் வந்து டிப் பண்ணி நம்ம அம்மா சுடுவாங்க. பஜ்ஜி எல்லாமே சுட்டு முடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் உங்களே மீட் பண்ணி சூப்பராக வந்து டெஸ்டிங் பண்ணிடலாம். பஜ்ஜி பாருங்களேன், சின்ன வாழைக்காவாக பார்த்து எடுத்துருக்காங்க. அதனால் சின்னதாக அழகழகாக போடுறாங்க. ஓ சூப்பராக இருக்குது, இந்த சைஸ் சூப்பராக இருக்குது. அப்படின்னா தான் வந்து நிறையா பஜ்ஜி சாப்பிட முடியும். ஓகே, எல்லா பஜ்ஜியும் வந்து நல்லா சூப்பராக போட்டு பொரிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மீட் பண்ணுறேன். சூப்பரான சண்டேல சூப்பரான ஒரு வெஜ்ஜு ஃபீஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி, அதே மாதிரி கடிச்சிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, அதுக்கப்புறம் ரைட்டா, 3மே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து வேறு லெவலில் டெஸ்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லாமே சூப்பராக ரெடி ஆச்சு. பார்த்தீங்கன்னா ரைட்டா, அதுக்கப்புறம் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, நம்ம ரெடி பண்ண சூப்பரான வெஜ்ஜு பிரியாணி, இந்த 3ஐயும் சூப்பராக வந்து இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி ஃபீஸ்ட்டை என்ஜாய் பண்ண போகிறோம். அப்புறம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. வாங்க, இப்போ நம்ம சூப்பராக வந்து ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது, நல்லா ஃப்ளேவராக இருக்குது. சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று டச் ஆகாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நல்லா இருக்குங்க, நல்லா நெய் மனம் அதே மாதிரி நல்லா சூப்பராகவே இருக்குது. இருங்க அப்படியே டெஸ்ட் பண்ணிடுவோம். வேற மாதிரி இருக்குங்க. அப்படியே வந்து ரைட்டாவோட நம்ம ரெடி பண்ணி வச்ச வெஜ்ஜு பிரியாணி வந்து பேக் பண்ணி சரியான ஒரு பைட்டு. ஆமாம் இருக்கும். ஓகே, நம்ம சிக்கன் பிரியாணி அப்படின்னா சிக்கன் இருக்கும், அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பட் அந்த வெஜ்ஜு பிரியாணிங்கும் போது இந்த மாதிரி கேரட், பீன்ஸு, இந்த பட்டாணி இதெல்லாம் நிறைய இருந்தால் மட்டுமே அதோட சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அதனாலே பாருங்கள், நிறைய நம்ம கொஞ்சம் சாப்பிட தான் போட்டுருக்கோம். ஆனால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். போடும்போதும் பார்த்துருப்பீங்க, நிறையா வந்து கேரட், பீன்ஸ் எல்லாம் நம்ம அம்மா போட்டாங்க. ஓகே, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஃபைனலாக உங்களை மீட் பண்ணுறேன். நீங்களும் சூப்பராக வந்து ஃபீஸ்ட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆல்ரெடி வேறு லெவலில் இன்றைக்கி சண்டே ஃபீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஐஸ்கிரீம். ஃபைனலாக ஐஸ்கிரீமும் கிடச்சிருச்சு. ஓகே, இன்றைக்கி சண்டே ஃபீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். சாக்கோபார் மோஸ்ட்லி நான்வெஜ் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி வெஜ்ஜு ஃபீஸ்ட்டை சாப்பிட்டு ஐஸ்கிரீமோட இன்றைக்கி சண்டே மதியானம் ஃபீஸ்ட்டை ஓவர் பண்ணிக்கலாம். உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பிரியாணி பார்த்துருப்பீங்க, ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய்.